கும்பகோணம் முதல் கரூர் வரை நெரிசல்கள் தொடர்கதை. தவேக தலைவர் விஜய் கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் மேற்கொண்ட பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 18 பெண்கள் 9 குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்தனர். இதற்கு முன்பு ஒரு அரசியல் கட்சியின் பிரச்சார கூட்டத்தில் இது போன்ற அசம்பாவிதம் நடைபெற்றதே இல்லை என்கிற அளவுக்கு இந்த கூட்ட நெரிசல் மரணங்கள் பேசு பொருளாகி இருக்கின்றன. இந்தியாவில் கூட்ட நெரிசல் விபத்துகள் புதிதல்ல. மத நிகழ்வுகள், திருவிழாக்கள், ரயில் நிலையங்கள், மக்கள் திரள் கூடும் பொது நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளின் போது கூட்ட நெரிசல் காரணமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்தியாவில் ஏற்படும் கூட்ட நெரிசல் விபத்துகளில் 70% மத நிகழ்வுகளில் ஏற்படுபவை என்கின்றன தரவுகள். அரசியல் கட்சிகளின் மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், பிரச்சார கூட்ட நிகழ்வுகளில் கூட்ட நெரிசல் விபத்து ஏற்படுவது அரிது. அந்த வகையில் 2022 டிசம்பர் 28 அன்று ஆந்திர மாநிலம் நெல்லூரில் தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு பங்கேற்ற பொதுக்கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி கால்வாயில் விழுந்து 8 பேர் உயிரிழந்தனர். அரசியல் கட்சி கூட்டத்தில் நிகழ்ந்த முக்கியமான விபத்து என இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. தமிழக வரலாற்றில் முக்கியமான சில கூட்ட நெரிசல் விபத்துகள் பதிவாகி இருக்கின்றன. 1992 அன்றைய முதல்வர் ஜெயலலிதா பங்கேற்ற கும்பகோணம் மகாமக நிகழ்வில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 48 பேர் உயிரிழந்தனர். 2005 நவம்பர் டிசம்பரில் முறையே சென்னை வியாசர்பாடி எம்ஜிஆர் நகரில் அரசின் நிவாரண உதவிகள் பெறும் நிகழ்வுகளில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 48 பேர் உயிரிழந்தனர். இவை அரசியல் கட்சி சார்ந்த நிகழ்வுகள் இல்லை என்பது கவனிக்கத்தக்கது. ஆனால் தமிழகத்தில் இதுவரை அறிந்திடாத அளவுக்கு கரூரில் நடைபெற்ற தவேக பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது வரலாற்றின் கருப்பு பக்கங்களாக இருக்கும் என்பதை மறுப்பதற்கில்லை. தமிழகத்தில் அரசியல் கட்சிகளின் நிகழ்வுகளில் லட்சக்கணக்கிலோ பல்லாயிரக்கணக்கிலோ தொண்டர்கள் கூடுவது புதிது கிடையாது. தமிழகத்தில் இன்று போல் பெரிய பாதுகாப்பு வழிமுறைகளோ நடைமுறைகளோ இல்லாத காலகட்டத்தில் கூட எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் அரசியல் நிகழ்வுகள் நடந்தேறியுள்ளன. 1969 அன்றைய முதல்வர் அண்ணா மறைந்த பிறகு இறுதி அஞ்சலி நிகழ்வில் சுமார் 1.5 கோடி பேர் பங்கேற்றதாக கூறப்படுகிறது. 1977 அதிமுக ஆட்சியை பிடித்த பிறகு சென்னை அண்ணா சாலையில் எம்ஜிஆர் மிகப்பெரிய மக்கள் திரள் கூட்டத்தில் பங்கேற்றது போன்றவை சில உதாரணங்கள். இதேபோல் தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு கட்சிகளும் மிகப்பெரிய மாநாடுகள், கூட்டங்களை முன்னெடுத்துள்ளன. இந்தியாவில் கூட்ட நெரிசல் விபத்துகள் அண்மை காலமாக அதிகரித்துள்ளன. 2003 முதல் 2025 காலகட்டத்தில் மட்டும் 23 கூட்ட நெரிசல் விபத்துகள் இந்தியாவில் ஏற்பட்டுள்ளன. இதில் கடந்த 3 ஆண்டுகளில் 11 கூட்ட நெரிசல் விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக 2025 மட்டும் 6 கூட்ட நெரிசல் விபத்துகள் நடந்தேறியுள்ளன. 2025 அதிக உயிரிழப்பை ஏற்படுத்தி இருப்பது கரூரில் விஜய் பிரச்சார கூட்டத்தில் நடைபெற்ற கூட்ட நெரிசல் விபத்துதான். இங்கு 41 அப்பாவி உயிர்கள் பறிபோயின. அரசியல் கட்சி மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், பிரச்சார கூட்டங்கள் ஆகியவற்றில் மட்டுமல்ல, பொதுவாக கூட்ட நெரிசல் அசம்பாவிதங்களை தடுப்பதற்கு திட்டவட்டமான கூட்ட மேலாண்மை விதிமுறைகளை கடைபிடிப்பது அவசியம். அரசியல் கட்சி நிகழ்வுகளில் திட்டமிட்ட எண்ணிக்கையை விட அதிக கூட்டம் குவிகிற போது திறமையான கூட்ட மேலாண்மை என்பது கூட்ட அமைப்பாளர்கள், அக்கூட்டத்தில் பங்கேற்பாளர்கள் ஆகியோரின் ஒத்துழைப்பையும் திட்டமிடலையும் பொறுத்தது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் 10,000 பேர் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 25,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றது திட்டமிடலில் ஏற்பட்ட தவறான முன்கணிப்பு. இதுபோன்று எதிர்பார்க்கப்பட்ட எண்ணிக்கையை விட கூட்டம் அதிகரிக்கும் போது திமிரும் மக்கள் கூட்டத்தில் குழப்பங்கள் ஏற்படுவதும் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முண்டியடிக்கும் போக்கும் விபத்துகளுக்கு வித்திடுகின்றன. அதே நேரத்தில் குறைத்து மதிப்பிடப்படும் எண்ணிக்கை, பாதுகாப்பு விதிமுறைகளை பலவீனமாக நடைமுறைப்படுத்துதல், போதுமான உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாதது, அசம்பாவிதங்களை எதிர்கொள்ள தயார் நிலையில் இல்லாதிருப்பது, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், காவல்துறை, உள்ளூர் நிர்வாகத்தின் மோசமான ஒருங்கிணைப்பு போன்றவையும் கூட்ட நெரிசல் ஏற்பட காரணமாக இருக்கின்றன. இந்தியாவில் கூட்ட நெரிசல் மரணங்கள் மீண்டும் மீண்டும் ஏற்படுவது
கூட்ட மேலாண்மையில் ஒரு நாடாகவே நாம் பின்தங்கி இருப்பதை அம்பலப்படுத்துகிறது. இந்தியாவில் கூட்ட நெரிசல் விபத்துகள், துல்லியமான கூட்ட மேலாண்மை விதிகள், வழிகாட்டு நெறிமுறைகள் ஆகியவற்றை மத்திய மாநில அரசுகள் வகுக்க வேண்டிய தேவையை உணர்த்தி வருகின்றன. பெரிய கூட்டங்களுக்கு கவனமாக திட்டமிடுவதும் பாதுகாப்பு நெறிமுறைகளை தீவிரமாக நடைமுறைப்படுத்துவதும் அவசியம். ஆனால் பிரபலமான நபர்களுக்கு ரசிகர்களின் மத்தியில் இருக்கும் புகழை மூலதனமாக மாற்ற முயன்றால் உயிர் பாதுகாப்பு அங்கு கேள்விக்குறியாகிவிடும். 11 உயிர்கள் பறிபோன பெங்களூரு IPL கிரிக்கெட் வெற்றி பேரணி, 41 உயிர்கள் பறிபோன கரூர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் நிகழ்ந்த விபத்துகள் அதை உணர்த்துகின்றன. இது போன்ற சந்தர்ப்பங்களில் முன்னெச்சரிக்கைகள் அலட்சியப்படுத்தப்படுவதால் கூட்ட நெரிசல் விபத்துகளை தவிர்க்க முடிவதில்லை. நெரிசலான இடங்களில் அதீத கூட்டமானது பீதியை விரைவாக பரப்பிவிடும். இந்த சூழலில் மக்களை அமைதியாக வழிநடத்துதல், நீர்ச்சத்து குறைபாடு, மூச்சு திணறல் ஏற்படுவதை தடுப்பது, பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட மருத்துவ உதவி பெற வழிகளை ஏற்படுத்தி பாதையை திறந்து வைப்பது போன்றவை தேவை. கூட்டத்தை கட்டுப்படுத்தும் பணிகளில் ஈடுபடும் காவல்துறை, தன்னார்வலர்கள், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ஆகியோருக்கு முறையான பயிற்சியும் அவசியம். 41 உயிர்கள் பறிபோன கரூர் சம்பவத்துக்கு பிறகு அதற்கான காரணங்களை ஆராய ஒரு நபர் விசாரணை ஆணையம் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இது போன்ற நிகழ்வுகள் மீண்டும் ஏற்படாமல் இருக்க அரசியல் கட்சி கூட்டங்கள், பேரணிகள், ஆன்மீக நிகழ்வுகள், விளையாட்டு போட்டிகள், கலாச்சார கூட்டங்கள் அனைத்துக்கும் பொருந்தும் வகையில் நிகழ்ச்சி பாதுகாப்புக்கான விதிமுறைகள் உருவாக்கப்பட வேண்டும். 1989 பிரிட்டனில் ஹில்ஸ்ப்ரோ விளையாட்டு நிகழ்வில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் விபத்து அங்கு பாதுகாப்பு நெறிமுறைகளை மறுவடிவமைக்கும் பாடத்தை கற்றுக் கொடுத்தது. இந்தியாவில் மத்திய அரசும் மாநில அரசுகளும் முறையான வழிகாட்டுதல்களை உருவாக்குவதற்கு மேற்கொண்ட நிகழ்வுகளில் இருந்து பாடங்களை கற்க வேண்டும்.